அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜன்னா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 வேளை தொழுகிறது, அப்புறம் 5 வேளை தொழுகிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 வேளை தொழுகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 5 வேளை தொழுவணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபஜர் தொழுவணும். மதியானம் அப்படிங்கும்போது நம்ம லொஹர் தொழுவணும். சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி, அதாவது மாலையை நம்ம அடையும் போது அசர் தொழுவணும். சூரியன் மறைகிறப்போ மகரிபு தொழுவணும். நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இஷா தொழுவணும். இந்த 5 வேளை அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கே இட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இந்த 5 வேளை தொழுகிறதோட நன்மையை வச்சுருக்கான். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் 5 வேளை தொழுகையை கண்டிப்பாக தொழுகிற மாதிரி முயற்சி செய்வோம். அதே போல் இந்த 5 வேளை தொழுகிறது அப்படிங்கிறத நம்ம கடமையாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறதுக்கான காரணம், நம்ம என்ன அமல் செஞ்சாலும் 5 வேளை தொழுதா மட்டும்தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்குவான். அதே மாதிரி நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி, 5 வேளை தொழுவும் போது அதை அல்லாஹ் துவா கேட்குறப்போ இவங்க 5 வேளை தொழுது நம்மளை நின்று வணங்கி நமக்காக எல்லாமே செய்கிறாங்க, அதனால அவங்களுக்காக நம்ம எல்லாமே தரணும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு நம்ம கேட்குற எல்லாத்தையுமே கபூலாக்குவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வெறும் துவா அப்படிங்கிறத மட்டும் கேட்காம தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அல்லாஹ் 5 வேளை தொழுகிறத மட்டும் பார்க்க மாட்டான், துவா கேட்குறது, நம்ம திக்ர் செய்கிறது, இந்த மாதிரி நிறையா அமல்களை சேர்த்து செய்யணும். அதை போல தான் நமக்கு நன்மையை அதிகமாக காட்டுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா 5 வேளை தொழுகணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் சரி, நம்ம 5 வேளை தொழுகிறத தாண்டி நம்ம ஒரு 2 ரக்காயத்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம தொழுது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகைங்கிற ஒன்று மட்டும்தான் நம்ம வெற்றிக்கான அடையாளமாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு கடமைகள்னு வாழ்க்கையில் அல்லாஹ் 5 சொல்லியிருக்கான். அது 1 களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு வைக்கிறது, 4வது நம்ம ஜக்காத்து எவ்வளோ தர்மம் செய்கிறோங்கிறது, 5வது நம்ம ஹஜ்ஜி செய்கிறது அப்படிங்கிறது. இது ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம மார்க்கத்தில். அதே போல் நம்ம தொழுகிறது அப்படிங்கிறத 2வது அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நின்று வணங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நன்மை. நாளைக்கு நம்ம மௌத்தா போகிறோம் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று தான். அப்போது நாளைக்கு மீசான் திராஸில் நமக்கு நன்மை அதிகமாக தரக்கூடியது தொழுகை மட்டும்தான். நம்மளோட தொழுகை நம்மளை சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு நிறையா சாட்சி சொல்லும். ஸோ அதனால் நம்ம அதிகமாக தொழுவணும். எந்த அளவுக்கு நம்ம ஆயுசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் தொழுவ முடியாது. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம தொழுவலாம். அதுலேருந்து நம்ம ஆயுள் முடிகிற அளவுக்கு நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக நம்ம தொழுவணும். ஆனால் எல்லா நாளுமே நம்மளால் தொழுகையை நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டால் கிடையாது.
நமக்கு நோய்வாய்ப்படும். இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் தொழுக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளோட வாழ்நாளில் நம்ம அதிகமாக தொழுதோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே போல் ஃபஜர் தொழுகிறதுனால அழகு கிடைக்குது. லொஹர் தொழுகிறதுனால வருமானம் அதிகரிக்கும். அசர் தொழுகிறதுனால ஆரோக்கியம் வந்து நமக்கு நல்லதாக கிடைக்கும். மகரிபு தொழுகை வந்து நம்ம அதிகமாக கோவம், நம்மளோட அதிக கோவம், அதே மாதிரி நமக்கு பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இது எல்லாத்தையுமே குறைக்கும். இசா தொழுகையை தொழுதோம் அப்படின்னா நமக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இது எல்லாமே வந்து அல்லாஹ் சொல்கிறது தான். இதை நம்ம வந்து 5 வேளை தொழுகிறவங்க அவங்கள வந்து நம்ம பார்த்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னாலே அவங்கள பார்த்தாலே அவங்க 5 வேளை தொழுகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து 5 வேளை தொழுகிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம 5 வேளை தொழுகையை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் 2 சிறப்பான தொழுகைகள் இருக்குது. அந்த சிறப்பான தொழுகைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் 5 வேளை தொழுக ஆரம்பிங்க. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே கைகூடி வரும். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே தீரும் இன்ஷா அல்லாஹ். ஃபி அமானில்லா. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.